வெல்கம் டு பேச்சுலர் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போவது வெஜிடேபிள் பிரியாணி வித் சோயாபீன்ஸ். ஃபஸ்ட்டு நான் சோயாபீன்ஸை நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய் பொடி, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நான் செப்பரேட்டாக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும். முக்கால்வாசி பதம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சம் பெப்பர் போட்டு நான் கிண்டி விட்டுக்கிறேன். பாருங்கள், பக்கம் வந்தோடனே எடுத்துருங்க. அப்புறமா நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒன்றரை ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது போட்டு நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மல்லித்தலை, புதினா, ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை போட்டுருவோம். அப்புறம் நறுக்கி வச்ச பச்சை மிளகாவும் போட்டுறேன். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ரெட் கலரில் வர வரைக்கும் வதக்குங்க. அப்புறமா மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சம் உப்பு, வெங்காயம் வதங்குறதுக்காண்டி. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் நறுக்கி வச்ச தக்காளி நம்ம போடுறோம். அதுக்கப்புறம் ஒரு கிண்டி விடணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். திரும்ப நல்லா கலந்து விடணும். இப்போ நான் ரைஸ் எடுத்துக்கிறேன். 3 கப்பு செய்கிறோம் இன்னைக்கு. 1 கிலோ ரைஸு. கொஞ்சம் மிளகாய் பொடி 2 ஸ்பூன், கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கேன். அப்புறமா மல்லிப்பொடி போட்டிருக்கேன் 1 ஸ்பூன். போட்டு எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ 3/4 கப்பு நான் தயிர் ஊற்றுறேன். நல்லா கிண்டி விட்டுக்குங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க சோயாபீன் மீன் மக்கரை நம்ம அதில் போடுறோம். போட்டு நல்லா கிண்டி விடணும். நான் 2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்குங்க. நம்ம வெட்டி வச்சுருந்த மல்லித்தலை, புதினா இது ஒரு ஆஃப் எடுத்து நம்ம இப்போ போட்டேன். அதில் கொஞ்சம் நல்லா கிண்டி விடுங்க. வேக வச்சு வச்சுருக்க வெஜிடபிள் எடுத்து நான் அது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் 1 கிலோவுக்கு 300 கிராம் வெஜிடபிள் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணும். நல்லா போட்டு நம்ம கிளறி விடுறோம். கொஞ்சம் வேகட்டும். மசாலா அது எல்லாம் கூட சேர்ந்து வரும்போது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். மூடி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா புழிஞ்சி ஒரு விசில் வர வரைக்கும் விட்டுருங்க. நல்லா வெந்துடும். வெஜிடபிள் எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா வெந்திருக்கும். விசில் வந்துருச்சு. நான் எடுத்துட்டு திரும்பவும் கொஞ்சம் மல்லித்தலை, புதினாலாம் போட்டுட்டு அரிசிக்கு உண்டான தண்ணியை ஊற்றி வைக்கிறேன். நம்ம ஏற்கனவே அரிசி கலங்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு வெறும் அரிசி மட்டும் எடுக்கணும்.
நான் வந்து 3 கிளாஸு வந்து அரிசி போட்டிருக்கேன். 3 கிளாஸுக்கு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். பழைய ரைஸாக இருந்தால் நீங்கள் 1க்கு 2 ஊற்றணும், அதனால் 3க்கு 6 ஊற்றணும். இப்போ வந்து நான் கொஞ்சம் மீடியமான ரைஸுங்கிறதுனால 5 கிளாஸ் ஊற்றிருக்கேன். அரிசியை போட்டுட்டு நம்ம உப்பெல்லாம் போட்டு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சுருங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா பிரியாணி அற்புதமாக வந்துருக்கு. பாருங்கள் எவ்வளோ புலன்னு இருக்குது பாருங்கள். அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டல, அருமையாக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பேச்சுலர் சமையல்.